பிரைட் மேக்ஸ் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கணித பாடத்தில் 100 மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறைகளை பார்க்கப் போகின்றோம். முதலாவதாக, உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். ஒவ்வொரு தலைப்பில் உள்ள சூத்திரங்களை நன்கு படித்து மனதில் பதியும் வரை எழுதி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தலைப்பில் உள்ள எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயிற்சி கணக்குகளை நன்கு புரிந்து கொண்டு மனதில் பதியும் வரை எழுதி பார்க்க வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் கழக வினாத்தாளில் உள்ள 6 கேள்வித்தாள்களை மனதில் பதியும் வரை எழுதி பயிற்சி எடுக்க வேண்டும். அரசு தேர்வு வினாத்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை மனதில் பதியும் வரை எழுதி பார்க்க வேண்டும். இறுதியாக அனைத்து வினாத்தாள்களையும் சுய தேர்வு எழுதி அவற்றில் வரும் தவறுகளை அடுத்து வரும் சுய தேர்வில் தவறு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சுய தேர்வு எழுதும்போது கால மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்ற வேண்டும். இறுதியாக அரசு தேர்வில் 15 நிமிடம் முன்பாக எழுதி முடித்து பதில்கள் அனைத்தையும் சரிபார்த்து தவறுகள் இருப்பினவைகளை திருத்த வேண்டும். சொந்தமாக கேள்வி எண் போடாமல் கேள்வித்தாளில் உள்ள வரிசைப்படி கேள்வி எண் எழுதி பதில் எழுத வேண்டும். மேற்கண்ட கருத்துக்களை பின்பற்றினால் கணிதத்தில் 100 மதிப்பெண் எடுப்பது உறுதி. ஆல் த பெஸ்ட் டு செக்யூர் சென்டம் இன் மேக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.